ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் எதை பற்றினா பொறாமை. நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, நம்ம கூட நல்லா பேசி பழக்கத்தில் இருக்கிற உறவினர்கள், இவங்கெல்லாம் கூட நம்ம ஒரு சின்ன முன்னேற்றம் அடைஞ்சிட்டா கூட அவங்களால அதை ஏற்றுக்கவே முடியறதில்ல. நம்ம மேலே பொறாமைப்பட்டு ஏதாவது ஒரு பிரச்சனையை நமக்கு உண்டாக்கிக்கிட்டே இருக்காங்க. ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு நமக்குள்ளே ஒரு ஒரு சில நேரம் நமக்குள்ள கேள்விகள் வருது. நம்ம உண்மையிலேயே நம்ம அதை எப்படி பார்க்கணும் அவங்க பொறாமைப்படுறது அப்படின்னா, நம்ம கண்டிப்பாக முன்னேற்றம் அடைஞ்சதுனால தான் அவங்க நம்ம மேலே பொறாமைப்படுறாங்க அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்போவுமே காய்ச்ச மரம் தான் கல்லெறிப்படும் அப்படிம்பாங்க. ஏன் இந்த சும்மா இருக்கிற மரத்தில் யாரும் கல்லை கொண்டு எரிய போகிறதில்ல. ஸோ நம்ம மேலே ஒருத்தங்க பொறாமைப்படுறாங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக நம்ம கரெக்டான வழியில் போய்கிட்டு இருக்கோம், நம்ம முன்னேற்றம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு உணரணும். அதே மாதிரி இந்த மாதிரியாக நம்ம பின்னாடி இழுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கிட்டேருந்து நம்ம எப்போவுமே விலகி இருக்கணும். அதோடு சேர்ந்து இப்போ நம்மளை மாதிரி பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கிற மனுஷங்கள்லாம் எப்போதும் என்ன நினைப்போம்னா, நம்ம கூட இருக்கிற ஒருத்தங்க முன்னேற்ற பாதையில் போனாங்கன்னா அவங்க முன்னேறின பின்னாடி நமக்கும் கை கொடுத்து நம்மளையும் மேலே தூக்கி விடுவாங்கங்கிறது தான் நம்ம யோசிப்போம். ஆனால் பொறாமல் இருக்கிறவங்க மனசில் எப்போதும் என்ன எண்ணம் தோணும்னா, நமக்கு அவங்களால முன்னேற்றம் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லாட்டாலும் பரவாயில்ல, நம்ம அவங்கள எப்படி கீழே இழுத்து போடுறது அப்படிங்கிறத பற்றி தான் அவங்க எப்போவுமே சிந்திப்பாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதுனால நம்ம அவங்கக்கிட்டேருந்து எப்போவுமே விலகி இருக்கணும். ஏன்னா இருக்கிறது ஒரு வாழ்க்கை, நம்மளோட வாழ்க்கை நம்ம வாழ்கிறதுக்கு தான் இருக்குது. நம்ம மற்றவங்களோட பிரச்சனைகளை நம்ம தலையில் இழுத்து போட்டுக்கிட்டு நம்ம அவங்களோட கருத்துக்களுக்கு நம்ம பதில் சொல்லிகிட்டு இருக்கிறதுனால எதுவும் மாறப்போகிறதில்ல. வாழ்க்கை வாழ்வதற்கே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.